வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக கரூரில் ஒரு இஷ்யூ நடந்தது. அது உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் டெலீட் பண்ணதுனால எனக்கு அன்றைக்கி நடந்த நியூஸே தெரியாமல் அடுத்த நாள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் அப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்ன நடந்ததுன்னு அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணேன். யூடியூப்பில் வந்து மோஸ்ட்லி ஃபுல் வீடியோஸ் தான் நான் பார்ப்பேன். அந்த ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுல வந்து மோஸ்ட்லி யாரும் பேசினதில்லை. அடுத்த நாள் தான் மதன் கௌரியே போட்டுருந்தான்னு நினைக்கிறேன். அதை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நடந்தது. இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட்லி இல்லாதனால எனக்கு சரியாக தெரில. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ட்டு போய் சர்ச் பண்ண தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு கரூரில். ஒரு இந்த வீடியோ எடுக்கும்போது இது வரைக்கும் 41 பீப்புள்ஸ் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு நியூஸில் ப்ளஸ் அங்கங்கே சர்ச் பண்ணி நான் பார்த்தேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அங்கே என்ன நடந்ததுன்ட்டு ஒருத்தர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தர் சொல்கிறாங்க. அது என்ன, கடைசியில் நம்மளோட கருத்து என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போவோமா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மை டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் டு த ஃபேமிலி ஆஃப் பீப்புள் ஹூ டைட் இன் த கரூர் இஷ்யூ. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, பிரசாரம் பண்ண விஜய் அவர்கள் வரும்போது நிறைய ஆம்புலன்ஸ் பிரசாரம் பண்ணுறாரு விஜய் அவர்கள். அப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, நினச்சதோட கூட்டம் அதிகமாக இருக்குது. அவர் பேசும்போதே தெரியும் நிறைய ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போயிருக்கோம். அதனால அவர் கவுண்ட் ஆஃப் ஆம்புலன்ஸ் வந்து பேச பேச அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருந்தது. அதனால அங்கே வந்து ஒரு 41 பேர் வந்து அங்கே வந்து 39 பேர்கிட்ட இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ப்ளஸ் ஒரு 100+ பீப்புள்ஸ் வந்து இன்ஜூர் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் சேனல் வந்தது. இதான் அங்கே நடந்த இஷ்யூ. இப்போ வந்து ஒருத்தர் என்னென்ன சொல்கிறாங்க அதை பற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து அங்கே பிரச்சாரம் பண்ண விஜய் அவர்கள் டீம் வந்து என்ன சொல்கிறாங்க, டிவிகே கட்சி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து இடம் வந்து பெரிய இடம் அலாக்கேட் பண்ண சொன்னோம். அவங்க வந்து நேரோ இது கொடுத்ததுனால அங்கே வந்து மக்கள் தொகை அதிகமானதுனால எங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்ட்டு அவங்க சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கிறாங்க. அவங்க வந்து வேறு இடம் கேட்டிருக்காங்க போல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. ஆனால் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி இந்த இடம் ரொம்ப நேரோவாக இருக்கிறதுனால இந்த இடம் இப்படி நடந்திருக்கு. அவங்களும் அவங்க சைட்லேருந்து இதாக சொல்லியிருக்காங்க. என்ன ரூலிங் பார்ட்டி டிஎம்கே சைட்லேருந்து அவங்க என்ன பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அவங்க கேட்டது வந்து 10,000 பீப்புள்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன், அதுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். 20% பர் போலீஸ் வந்து கொடுத்துருக்கோம் எப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து லேட்டாக வந்ததுனால தான் இவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சு, அவர் வந்து 5 hours டிலேயில் வந்திருக்காருன்ட்டு அவங்க சைடு பார்ட்டி வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஏடிஎம்கே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட், நீங்கள் தான் ரூலிங் பார்ட்டி, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இதெல்லாம். அவங்க வந்து மக்கள் அவ்வளோ சேருவாங்கன்னு தெரியும், நீங்கள் வந்து அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், அதுக்கான சரியான இடம் கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு இவங்க சைடு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் அவர்கள் போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து விஜய் அவர்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான், அவர் தான் கரெக்டான எவ்வளோ பேர் வருவாங்க அவருக்கு தான் தெரியும், பிரச்சாரம் பண்ணுறாரு, அதை வந்து கரெக்டான இதில் சொல்லி அவர் வந்து கரெக்டான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும் மக்களுக்கு அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. இதெல்லாம் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சைட்லேருந்து இந்த இஷ்யூ நடந்து எல்லாரும் அங்கே போயிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னது. அதான் இந்த இஷ்யூ நடந்து 41 பீப்புள்ஸ் வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் சைடு போயிட்டு சீமான் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அதுக்கப்புறம் சிஎம் சார் அவர்கள், அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எல்லாரும் போயிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கருத்து வந்து சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இது இந்த பீப்புள்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சைடில் என்னென்னா, பிஎம் மோடி அவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து 2 lakhs per person who died, அதாவது இறந்தவங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபாவும் அடிப்பட்டவங்களுக்கு வந்து 50,000 ரூபாவும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ரூலிங் பார்ட்டி சிஎம் அவர்கள் வந்து இறந்தவங்களுக்கு வந்து 10 lakhs-உம் அடிப்பட்டவங்களுக்கு வந்து 1 lakhs தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் டிவிகே சைடில் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறந்தவங்களுக்கு வந்து 20 lakhs-உம் ப்ளஸ் அடிப்பட்டவங்களுக்கு வந்து 2 lakhs-உம் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அது வந்து மோஸ்ட்லி எல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க தெரியும், பார்த்துருப்பீங்க. அவர் வந்து பேசியிருப்பார், அந்த இரங்கல் சொல்லியிருப்பார், ப்ளஸ் கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளா ப்ளா சொல்லியிருப்பார், நிறைய சொல்லியிருப்பார்.
அது உங்களுக்கே தெரியும். இது வந்து கோர்ட்டில் போயிட்டு தான் இருக்குது. இந்த இஷ்யூ பற்றி கோர்ட்டில் போயிட்டு தான் இருக்குது. அவங்க ஜட்ஜ் வந்து ஒன்று ஒன்றா விசாரித்து அவங்க நல்ல தீர்ப்பு கொடுப்பாரு நம்புவோம். இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் அங்கே ஃபுல்லாக என்னடாதுன்னு தெரியும். இது வரைக்கும் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் தெரியுது. அவங்க விசாரித்ததுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக என்ன நடந்தது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் நடந்தது நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளோட இது என்னென்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோடய கருத்து என்னன்ட்டு நான் சொல்லலாம். இப்போது இது வந்து என்னோடய கருத்து, இது நடந்ததை பற்றி. எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கோன்னா, அது வந்து நேரோ ஸ்ட்ரீட், உங்களுக்கே தெரியும், நேரோவாக இருந்தது. விஜய் அவர்கள் வருவார். மோஸ்ட்லி அங்கே வந்து ஒரு 20,000 ப்ளஸ் மக்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ என்ன நடந்திருக்கோன்னா, ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் பஸ் வருதா பேசுவார், அந்த பிரச்சார பஸ் வருது. அங்கே ஒரு 2 பாகமாக பிரிச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த நேரோ ஸ்ட்ரீட்டில் ஆஃப் ஸ்ட்ரீட்டாக பிரிச்சுக்கலாம். இந்த ஆஃப் ஸ்ட்ரீட்டில் ஒரு 10,000, இந்த ஆஃப் ஸ்ட்ரீட்டில் ஒரு 10,000. ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் வந்து ஸ்டார்டிங் இந்த ஆஃப் ஸ்ட்ரீட்டில் வராருன்னா அங்கே ஒரு 10,000 பார்த்துருப்பாங்க. அப்படியே அந்த பஸ் மூவ் ஆகி இந்த செகண்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் வரும்போது என்ன ஆயிருக்கும்னா, இந்த ஃபஸ்ட்டில் இருந்த ஒரு 10,000 பீப்புள்ஸ் வந்து அந்த பஸ்ஸு கூடயே ட்ராவல் ஆகி முன்னாடி போகிறாங்க. இப்போ இங்கே இருக்கவங்க என்ன ஆவாங்க, இங்கேயே நிற்பாங்க. இங்கே 10,000 பீப்புள்ஸ் நிற்கிறாங்கன்னா, இங்கே திரும்பி அந்த நிறைய பேர் உள்ளே வர இங்கே வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால கூட்டம் ரொம்ப இதுவாகிடுச்சு, அதிகமாகிடுச்சு. அதனால் என்ன இருக்குது, கூட்டத்தில் நிறைய பேருக்கு மூச்சு திணறல் வந்து இறந்துருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே இருந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க ஃபஸ்ட்டு பாதியில் இருக்க இது எல்லாரையும் தள்ளிட்டா பார்த்துக்கோங்க. அப்போ ஒரே இதுவில் எப்படி இவ்வளோ பேர் இருக்க முடியும்? அது சின்ன ஸ்ட்ரீட் தான் தெரியும். அது வந்து நான் வந்து போலீஸ் மேலே சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி கிடையாது. மோஸ்ட்லி என்னோட கருத்து என்னென்னா, அங்கே வந்து குழந்தைங்கள மோஸ்ட்லி கூப்பிட்டு போகாதீங்க. கூட்டம் அதிகமாக இருக்க இடத்துல குழந்தைங்கள கூப்பிட்டு போகாதீங்க. நம்மனா பரவாயில்ல, ஹைட்டாக இருக்கும், குழந்தைங்க சின்னதாக இருக்கிறதுனால அவங்க கூட்டம் அதிகமாக மாட்டிக்கிறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஓரளவுக்குலாம் மூச்சு, குழந்தைங்க ஃபுல்லாக பிளாக் ஆகிடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து குழந்தைங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுதா, நம்மளோட பாடி கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். நம்ம பாடி கண்டிஷன் பொறுத்து நீங்கள் போனால் பரவாயில்ல. நம்ம பாடி கண்டிஷனும் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும், நம்மளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். மோஸ்ட்லி உமன்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ், கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூட்டம் நிறைய அந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க. குழந்தைங்கள முக்கியமாக கூப்பிட்டு போகாதீங்க. நம்ம குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா, இப்போ வந்து அவரை விஜய் அவர்களை பார்த்தே ஆகணுன்ட்டு அடம் பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து சொல்லுங்கள், அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து 10th 12th அதிகமாக மார்க் எடுத்தவங்களை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துகிறாரு. அதில் வந்து உங்கள் பசங்களை வந்து நல்லா படிக்க சொல்லுங்கள். நல்லா படித்து அந்த மாதிரி போய் பாருங்கள். அந்த மாதிரி இப்போ பார்க்குறது இது இருக்கிறது எவ்வளோ இதுவாக இருக்குது. இப்போ கூட்டத்தில் என்ன பார்க்குறது எப்படி இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் தான் சொல்லி உங்கள் குழந்தைங்களுக்கு புரிய குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க தான் பார்க்கணும். அதனால் குழந்தைங்கள இருக்க முடியாதுல்ல, சின்ன பசங்களாம். அதே மாதிரி வயசானவங்க போகாதீங்க, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க மெயினாக போகாதீங்க. இதுதான் என்னோட கருத்து. ஒரு நிமிஷம், இந்த வீடியோ போட்டதுனால நான் வந்து இவங்க பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன், இல்லை இவங்க மேலே அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது. இந்த விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ பேர் இதுவாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னோடய கருத்து என்னது, இதை பற்றி என்னோடய கருத்து என்னது, ஒரு கிரியேட்டராக என்னோடய கருத்து என்னது இதை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். யார் மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு கோர்ட் இருக்குது, அவங்க வந்து கேஸ் நடத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஓகேயா?